வேலூர் அருகே நஞ்சில்லா உணவை தேடி இயற்கை வேளாண்மை பக்கம் திரும்பிய விவசாயி ஜெய்சாமி களைக்கொல்லி ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை வேளாண்மையில் சாதித்து வருகிறார். எப்படி சாத்தியமானது என்பது பற்றி விவசாயியுடன் நமது செய்தியாளர் பிரீத்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இயற்கை விவசாயத்தை விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வரக்கூடிய சூழலில் இயற்கை விவசாயத்தை மட்டுமே வேலூர் இருக்கக்கூடிய விவசாயி ஒருவர் செய்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பாரம்பரிய அரிசி வகைகளை தொடர்ந்து அவர் விவசாய நிலத்தில் பயிரிட்டு அந்த அரிசி வகைகளையும் அவர் தொடர்ந்து அறுவடை செய்து வருகிறார். தற்போது அந்த விவசாயி நம்மளுடன் இருக்கின்றார். அவர்களுக்கு கேட்போம். சார் வணக்கம் சார். நீங்கள் தொடர்ந்து இந்த இயற்கை விவசாயத்தை செஞ்சுட்டு வரீங்க. இந்த இயற்கை விவசாயம் நீங்கள் எப்படி செய்கிறீங்க? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இயற்கை விவசாயத்தை கையாள முடியல அப்படின்ற காரணத்தினால நிறைய விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இந்த இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க. அதே மாதிரி பாரம்பரிய நெல் வகைகளை அந்த விதைகளை கொண்டு விவசாயம் தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க. இந்த இயற்கை விவசாயத்தில் உங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருக்குது? இந்த விவசாயத்தை நீங்கள் எப்படி பண்ணிட்டு வரீங்க? மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, ஆற்காடு கிச்சிலி சம்பா, ஆத்தூர் கிச்சிலி சம்பா, இந்த மாதிரி சம்பா வகைங்க ஒரு 5-6 ரகம் செய்கிறேன் சம்பா பட்டத்தில். இப்போ நவரா பட்டத்தில் கார்பட்டத்திலலாம் வந்தீங்கன்னா கொல்லங்காரு, பூங்காரு, அறுபதாங்குருவை, இந்த 3 இது நவரா இதெல்லாம் பயிர் செஞ்சுருக்கிறேன். இப்போ அறுபதாங்குருவை அறுவடை முடிஞ்சுது, நெல் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்து நவரா இருக்குது, அடுத்து கொல்லங்காரு இருக்குது. இது 3 பயிர் இப்போ இந்த பட்டத்தில் இப்போ பயிர். போன பாகம் 6 ரகம் பண்ணியிருந்தோம். பழைய காலத்தை பொன்னி பண்ணியிருந்தோம், ஆற்காடு கிச்சிலி சம்பா பண்ணியிருந்தோம், இது பீமன் சம்பா பண்ணியிருந்தோம், கருடன் சம்பா பண்ணியிருந்தோம், சிவன் சம்பா பண்ணியிருந்தோம். முதல்ல ஒரு 3 வருஷமாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ கொஞ்சம் வெள்ளாமை அதிகம் தான், நம்ம எதிர்பார்க்குற வெள்ளாமை வராது. ஏக்கருக்கு 3 மூட்டைலாம் கூட அறுத்துருக்கேன் நான் முதல்ல. ஆனால் இருந்தாலும் அது நான் நஞ்சில்லா உணவு சாப்பிட்ணுன்னு நினச்சோம் எங்கள் வீட்டில். நம்மாழ்வாருடைய அவருடைய கருத்து அரங்கம், அப்புறம் நெல் ஜெயராமுடைய அவர் விதை சேகரிப்பாளர் அவருடைய நெல்லெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதெல்லாம் பார்க்க எனக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு, நானும் விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருந்தேன் முதல்ல. அதெல்லாம் பார்த்த பிறகு தான் எனக்கும் விழிப்புணர்வு வந்தாச்சு. விழிப்புணர்வு நம்ம ஏன் அமைதியாக இருக்கணும், நம்ம அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், அது மாதிரி பயிரிட்டு சாப்பிடணும்னு எனக்கும் எண்ணம் வந்தாச்சு. இந்த இயற்கை விவசாயிகளுக்கு முதல்ல உங்களுக்கு கஷ்டமாக தான், இயற்கை நீங்கள்லாம் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். உங்களுக்கு பிபி சுகர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இயற்கை விவசாயத்துக்கு மாறி ஆகணும். அதாவது இந்த விவசாயி தெரிவிப்பது என்னவென்றால், அனைத்து விவசாயிகளும் இயற்கை விவசாயத்தை செய்ய வேண்டும். இயற்கை விவசாயத்தை செய்தால் நோயற்ற வாழ்வை பெற முடியும். ஆகவே இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தினால் மட்டுமே இனிவரும் காலங்களில் இயற்கை விவசாயத்தை விவசாயிகள் செய்வார்கள் என்று இந்த வேலூரில் இருக்கக்கூடிய விவசாயி தெரிவித்திருக்கின்றார். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.